ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரமல் புட்டிங், பிஸ்கட் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். சாஃப்டான ஜூஸியான கேரமல் புட்டிங். இப்போது ஃபஸ்ட்டு கேரமல் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு சுகர் நல்லா தேன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம கேரமல் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா தேன் கலர் வந்துடுச்சு. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கசப்பு தன்மை வரும். அதனால் சிம்மிலே வச்சுட்டு இந்த அளவு நம்ம தேன் கலர் வர வரையும் பண்ணிவிட்டு நம்ம எந்த கேக்கு எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எந்த பிஸ்கட் வேணுமோ ஆட் பண்ணலாம். மேரி நமக்கு எந்த பிஸ்கட் பிடிச்சிருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 1/2 கப் சுகர், வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம விருப்பம் தான் என்ன பிஸ்கட் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பவுடராக ஆகிற வரையும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை நான் சேர்த்துருக்கேன். முட்டையை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிஸ்கட் சேர்க்கணும். அதனால் ஃபஸ்ட்டு 2 முட்டை சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் முட்டை சேர்க்குறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ல அந்த பிஸ்கட், அதை சலிச்சிக்கலாம். ஏன்னா ஏதாவது அரைப்படாமல் இருந்துச்சுன்னா நம்ம சலிச்சோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். அதுக்காக சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சலிச்சதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் நெய், காய்ச்சி ஆற வச்ச பால், திக்கான பால் 1 கப் சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா அப்படியே விஸ்கை வச்சு கலந்து விட்டுடணும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மாவு அந்த கேரமல் பண்ணி வச்சோம்ல, அதோடு இதை சேர்த்து வேக வைக்க போகிறோம். இந்த அளவு இருந்தால் நமக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கேரமல் டின்னில் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதில் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டின்னில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல, அதில் கூட செய்யலாம். இப்போ நான் ஸ்டீம் தான் பண்ண போகிறேன். இட்லி பாத்திரத்தில் அடியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம அப்படியே இந்த கேரமல் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த டின், அதை அப்படியே வச்சுட்டு இது மேலே தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி வச்சுக்கோங்க. இல்லைனா வேகும்போது அந்த தண்ணி அதுக்குள்ளே வந்துடும். மூடி வச்சுட்டு சிம்மிலே வச்சுட்டு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகுங்க. இடையில எடுத்து விட்டு பாருங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமில் வைக்காதீங்க, சிம்மில் வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு 30 நிமிஷம் ஆச்சு. இப்போது கேக் நல்லா வெந்து வந்துடுச்சு. சுற்றி ஓரங்கள்லாம் நம்ம அப்படியே கத்தியால் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டி தான். நல்லா இது ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். 1 மணி நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ அது மேலே பிளேட் வச்சுட்டு அப்படியே நம்ம கவுத்து எடுத்தோன்னா நமக்கு கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பிஸ்கட்டில் தான் செஞ்சீங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. மேலே டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம செஞ்ச அந்த கேரமல் சிரப் எல்லாம் அப்படியே மேலே உருகி அது அப்படியே கீழே மெல்ட் ஆகி வருங்க. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எக்குலாம் வேறு சேர்க்குறோம்ல, அதனால் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது பிஸ்கட்டில் தான் செஞ்சோன்ற டேஸ்ட்டே தெரியல. ஏதோ ஒரு புட்டிங் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நான் நைட்டு செஞ்சேன். ஃபுல்லாகவே நைட்டே உடனே அப்பயே காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பூவி. தேங்க்யூ.